சேலம் காரங்கல்பட்டி அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவில் சத்தாபரண விழா. விநாயகர் சதுர்த்தி விழா 7ஆம் நாள் சத்தாபரண விழா. இதனை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண மலர் தோரணங்களாலும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து மூலவர் ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு திருமுகத்திற்கு சந்தன காப்புடன் பலவித நகை ஆபரணங்கள், நறுமண மலர் மாலைகள், பிரம்மாண்ட நகை கிரீடத்துடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க ஆலய வளாகத்தில் உற்சவர் விநாயகர் பெருமானை ஸ்ரீ சித்தி புத்தி விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு விதமான நகை ஆபரணங்கள் சூட்டி, நகை கிரீடத்துடன் பிரம்மாண்டமான மலர் மாலைகள் சூட்டி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர தீபாராதனை காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து உற்சவரை வாகனத்தில் அமர்த்தி வான வேடிக்கைகள், மேளதாளங்கள் முழங்க சத்தாபரண ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. சித்தி விநாயகர் கோயிலானது 100 ஆண்டு பழமை வாய்ந்த கோயில். தொடர்ந்து ஒவ்வொரு சித்தி விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல விசேஷங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கட்டளதாரர்கள் தனது பணியினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலுக்கு அருகில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒரு வாரமாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிகளுக்கும் கோயில் விசேஷங்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்னும் பாருங்க, இன்னைக்கு நிறைய ஊர் பொதுமக்கள் வந்திருக்காங்க. அந்த சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த சாமியோட மெரவணை ஊர் முழுவதும் மெரவணை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான இந்த சித்தி விநாயகர் மக்களுக்கு பிடித்தமான கோயிலாக இருந்து விநாயகர்
பொதுமக்கள் அனைவரையும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சொல்லி நான் முடிக்கிட்டேன். நன்றி, வணக்கம். தமிழக அரசின் அறநிலையத்துறை சார்பாக இந்த திருப்பணி சித்தி விநாயகர் என்பது மிக விமர்சையாக ஒரு அரங்காவல் குழுவினர்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு வார காலமாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பழமை வாய்ந்த கோயில் கருங்கல்பட்டி பகுதியில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிள்ளையார் கோயில் சென்ற காலமெல்லாம் 10 வருடத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரங்காவல் குழு சார்பாக எடுத்து வச்சதுனால வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக நல்லா சிறப்பாக நடைபெறுது. இன்னைக்கு இறுதி நாளாக சத்தாபுரம் நிகழ்ச்சி கரகாட்டம், அதாவது குறவன் குறத்தி என்ற மொழியில் கரகாட்டத்துடன் இந்த சத்தாபுரம் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. முழுக்க இந்த அரங்காவலர்கள் வந்து தலைவர் அவர்கள் காலமாகிவிட்டார். அரங்காவல் உறுப்பினர்கள் மரகதவல்லியும் முத்துலட்சியும் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரங்காவலர்கள் உரையாற்றுவார். சேலம் கருங்கல்பட்டி அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோயில் மிகவும் சிறப்பான முறையிலே ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த 2010 விநாயகர் கோயிலானது எடுத்து கட்டப்பட்டு சிறப்பான முறையிலே இன்றைய வரை ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியும் 15 நாள் நிகழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள், விமர்சையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு கலை நிகழ்ச்சி முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு மட்டும் இந்த இறுதியாக சத்தாபரணம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது 15 வருடமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கோயில் இது. ஆனால் எனக்கே வயது பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே ஆகுது. எங்க தாத்தா கும்பிட்ட கோயில் இது. அது மாதிரி மிகவும் பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு பெரிய சிறப்புமிக்க கோயிலாகும். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா நிறைய மணிக்கணக்கில் பேச வேண்டிய அளவுக்கு அந்த கோயிலோட விசேஷம் இருக்கு. இருந்தாலும் சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் வந்து நம்ம சேலம் ராஜகணபதி கோயிலுக்கு அடுத்ததாக ஒரு வாரம் 10 நாள் நிகழ்ச்சிங்கிறது இங்க மட்டும் தான் நடைபெறுங்கிற நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சிறப்பான முறையில நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஊர் பொதுமக்களும் அத்தனை பெரியோர்களும் ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க நன்றி, வணக்கம். சேலம் மாநகர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி என்பது மிக பிரசித்தி பெற்றமாக நடந்து கொண்டிருக்கிறது. முன்னோர் சொன்னதை போல இந்த கோயிலானது பழமை வாய்ந்ததும் கூட. இந்த கோயிலானது குகைப்பகுதியில் சேலம் மாநகரத்தில் ஒரு முக்கிய பகுதி வகிக்கும். ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து ஜாதியினரும் அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இவ்விழாவை கொண்டாடி வருகிறார்கள். இப்பகுதி மக்கள் விநாயகர் சதுர்த்தியை ஒவ்வொரு வருடமும் சிறப்போடு வரவேற்று விநாயகருக்கு வரவேற்பு தருகின்றனர். நன்றி, வணக்கம். இந்த கருங்கல்பட்டி சித்தி விநாயகர் திருவிழா மிக சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்று ஆரம்பித்து ஒரு வார காலமாக மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இன்று சத்தாபரண நிகழ்ச்சியாக ஐயனை ஊர்வலமாக ஊர் முழுவதும் அவரை அழைத்து சென்று ஊர் சிறப்பாக இருக்க வேண்டி சுபிட்சமாக இருக்க வேண்டி விநாயகரை ஊர்வலமாக ஊர் முழுவதும் எடுத்து செல்ல இருக்கின்றோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வருடமும் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோயில் விநாயகர் சதுர்த்தி விழா கருங்கல்பட்டி எல்லாரோட ஒத்துழைப்புனால கணபதி ஹோமத்துல இருந்து சத்தாபரண நிகழ்ச்சி வரைக்கும் சிறப்பாக நடந்தது. இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம், வேண்டது அப்படியே நடக்கும். அது சிறப்பான விஷயம். நன்றி.